இவங்க கிடைச்சால்னா அம்புட்டு ருசிங்க. அந்த புரோட்டாவோட சாப்பிடும் போது தட்டி தூக்கிரும் போக. இந்த ஏரியால யார்கிட்ட கேட்டாலும் இவங்க கடை தாங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. அப்படிதாங்க நாங்களும் வந்தோம். வந்ததுக்கு செம்ம ஒருத்துங்க. உள்ள வந்து அண்ணனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு ஒரு நல்ல இடமா உட்காந்து இலை விரிச்சாச்சு. அதை லைட்டா குளிப்பாட்டி ஆர்டர் சொல்லலான்னு கூப்பிட்டா புரோட்டா சிக்கன் மட்டன் தோசைன்னு என்ட்ரன்ஸ்ல கேட்டுதாங்க வந்து படக்குன்னு கொண்டு வந்து எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. என்னங்குதுன்னு கேட்டா நீங்க தானே ஆர்டர் பண்ணீங்கன்னு சொல்றாங்க. ஏங்க இதெல்லாம் இருக்குதான்னு தாங்க கேட்டேன். சரி வைங்கன்னு நானும் என் ஃப்ரெண்டு திருத்துன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டோம். புரோட்டா வாங்க அது பஞ்சு மாதிரி சூப்பரா இருந்துச்சுங்க. அது அவங்க கொடுத்த மட்டன் எல்லாம் சும்மா பொல பொலன்னு சூப்பரா வெந்திருந்துச்சுங்க. சிக்கனும் சாப்பிடறதுக்கு டேஸ்ட் சூப்பராவே இருந்துச்சு. அந்த புரோட்டாவை நல்ல சால்னால ஊற வச்சு சாப்பிடும் போது சும்மா டேஸ்ட் பங்கமா இருந்துச்சுங்க. கூடவே ஒரு முட்டை புரோட்டாவை ஆர்டர் பண்ணிருந்தோம். நல்லா மலை மாதிரி வந்துச்சுங்க. என்னடா இவ்வளவு வந்துருச்சுன்னு நானும் என் ஃப்ரெண்டும் ஆளுக்கு பதியா ஷேர் பண்ணிட்டோம். கொல கொலன்னு டேஸ்ட் செம்மையா இருந்துச்சுங்க. அதை முடிச்சிட்டு புரோட்டா சூப்பரா இருக்குன்னு இன்னொரு புரோட்டாவும் ஆர்டர் பண்ணிட்டேங்க. கூடவே வெள்ளை சட்னி வாங்கி வெளுத்து கட்டிட்டு கடைசியா ஆஃப் ஆயிலோட டின்னரை பினிஷ் பண்ணிட்டேன். இவ்வளவு டேஸ்டா கொடுத்த கடை நம்ம ஈரோடு சத்திரத்தில் இருக்கு முகவை பர்கர் புரோட்டா